தமிழ் நண்பர்கள் அனைவருக்கும் வணக்கம். நீங்கள் பார்த்து கொண்டிருப்பது லூப் டேக் யூடியூப் சேனல். கொஞ்சம் மாதத்துக்கு முன்னாடி பார்த்தீங்கன்னா பென்ட்ரைவ் ட்ரிக்ஸ் வீடியோன்னு சொல்லிட்டு நம்ம ஒரு சீரீஸாகவே நம்ம கண்டினியூ பண்ணிட்டு இருந்தோம். ஆனால் கொஞ்ச நாளைக்கு முன்னாடி பென்ட்ரைவ் ட்ரிக்ஸ் வீடியோ நம்ம சேனலில் எதுவுமே போஸ்ட் பண்ணலை. இப்போ ஃபைனலாக இன்னைக்கான வீடியோவில் ரொம்பவே இன்ட்ரெஸ்டான பென்ட்ரைவோட ஒரு 3 ட்ரிக்ஸை பற்றி தான் நம்ம இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம். இந்த 3 ட்ரிக்ஸும் உங்களுக்கு கண்டிப்பாக ஏதாச்சும் ஒரு வகையில் யூஸ் ஆகும். ஆனால் வீடியோ ஸ்கிப் பண்ணாமல் கடைசி வரைக்கும் பாருங்கள். வாங்க இன்னைக்கான வீடியோவை நம்ம ஸ்டார்ட் பண்ணலாம். ஓகே, இப்போ நம்ம லிஸ்ட்டில் இருக்கிற ஃபஸ்ட்டு ட்ரிக் என்னன்னு பார்த்தீங்கன்னா ரொம்பவே சின்ன ட்ரிக்கு. இது என்னன்னு பார்த்தீங்கன்னா, இப்போ ஏதாச்சும் உங்கள் பென்ட்ரைவ் வைரஸாலாம் அஃபெக்ட் ஆகி இருந்துச்சுன்னா அந்த பென்ட்ரைவ்குள்ளே போய் பார்த்தீங்கன்னா நீங்கள் சேவ் பண்ணியிருக்க எந்த டேட்டாவும் அந்த பென்ட்ரைவ்குள்ளே இருக்காது. ஏதாச்சும் ஒரு எமர்ஜென்சி சுச்சுவேஷனில் வைரஸால் அஃபெக்ட் ஆனால் அந்த பென்ட்ரைவ்குள்ளே இருக்கிற டேட்டாவை எப்படி எடுக்கிறதுன்னு சொல்லிட்டு தான் நம்ம ஃபஸ்ட்டு ட்ரிக்கில் பார்க்க போகிறோம். ஓகே, இப்போ என் கையில் இருக்கிற பென்ட்ரைவ் பார்த்தீங்கன்னா வைரஸாலாம் அஃபெக்ட் ஆகியிருக்கு. உள்ளே நான் நிறைய டேட்டா வச்சுருக்கேன். ஓகே, இப்போ நான் இந்த பென்ட்ரைவ் என்னோட சிஸ்டம் இன்சர்ட் பண்ணிக்கிறேன். ஓகே, இப்போ பென்ட்ரைவ்குள்ள போய் பார்த்தீங்கன்னா நான் சேவ் பண்ண எந்த டேட்டாவும் உள்ள இல்லை. ஃபுல்லாகவே எம்டியாக இருக்கு. ஆனால் ஸ்டோரேஜ் போய் பார்த்தோன்னா நான் சேவ் பண்ண அந்த டேட்டாக்கான ஸ்பேஸ் மட்டும் ஃபில் ஆகியிருக்கு. இப்போ நம்ம இதுலேருந்து எப்படி டேட்டா எடுக்குதுன்னு சொல்லி பார்க்கலாம். ஓகே, இப்போ உங்கள் பென்ட்ரைவ்குள்ள போங்க. சைடில் சர்ச் ஆப்ஷன் இருக்கும். அந்த இடத்துல உங்களுக்கு என்ன ஃபைல் வேணுமோ ஜஸ்ட் அந்த ஃபைல் நேம் டைப் பண்ணுங்க. உங்களுக்கு அந்த ஃபைல் கிடைச்சிடும். இப்போ ஒரு வைரஸால் அஃபெக்ட் ஆன பென்ட்ரைவ்குள்ள நீங்கள் டேரெக்டாக உள்ளே போய் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு எந்த டேட்டாவும் இருக்காது. ஃபுல்லாக எம்டியாக இருக்கும். அதே சமயத்தில் நீங்கள் சர்ச் ஆப்ஷன் யூஸ் பண்ணி அந்த ஃபைலை நீங்கள் சர்ச் பண்ணிங்கன்னா உங்களுக்கு ஈஸியாக அந்த டேட்டா கிடைச்சிடும். இந்த ட்ரிக்கை ஏதாச்சும் ஒரு எமர்ஜென்சி சுச்சுவேஷனில் மட்டும் யூஸ் பண்ணுங்கள். மற்ற நேரத்தில் எல்லாம் ஒரு நல்ல ஆன்டிவைரஸை யூஸ் பண்ணி எல்லாத்தையும் கிளியர் பண்ணிட்டு அதுக்கப்புறமா பென்ட்ரைவ் யூஸ் பண்ணுங்கள். ஓகே, இப்போ நம்ம லிஸ்ட்டில் இருக்கிற செகண்ட் ட்ரிக் என்னன்னு பார்த்தீங்கன்னா, ஒரு பென்ட்ரைவை யூஸ் பண்ணி எப்படி உங்களோட விண்டோஸோட பாஸ்வேர்டு மாற்றுறதுன்னு பார்க்கலாம். இப்போ நீங்கள் உங்கள் விண்டோஸ்க்கு பாஸ்வேர்டு போட்டு நீங்கள் அந்த பாஸ்வேர்டு மறந்துட்டீங்கன்னா நம்ம ஜஸ்ட் ஒரு பென்ட்ரைவ் யூஸ் பண்ணி எந்த டேட்டா லாஸும் இல்லாமல் அந்த விண்டோஸோட பாஸ்வேர்டு நம்மளால் மாற்ற முடியும். இந்த மெத்தட் ஒரு அன்அஃபிஷியல் தான். அதனால் ஒரு எஜுகேஷன் பர்பஸ்க்காக மட்டும் இந்த மெத்தட் யூஸ் பண்ணுங்கள். ஓகே, இப்போ ஃபஸ்ட்டு விண்டோஸ் ஓஎஸ் இருக்கிற ஒரு பூட்டபிள் பென்ட்ரைவ் ரெடி பண்ணிக்கோங்க. இப்போ என் கையில் பார்த்தீங்கன்னா விண்டோஸ் 10 ஓஎஸ் இருக்கிற ஒரு பூட்டபிள் பென்ட்ரைவ் நான் ரெடி பண்ணிட்டேன். இப்போ நீங்கள் என்ன சிஸ்டமில் பாஸ்வேர்டு மாற்ற போகிறீங்களோ ஜஸ்ட் அந்த சிஸ்டம் ஃபுல்லாக டர்ன் ஆஃப் பண்ணிட்டு இந்த பென்ட்ரைவ் இன்சர்ட் பண்ணுங்க. பென்ட்ரைவ் இன்சர்ட் பண்ணிட்டோன்னே இப்போ உங்கள் சிஸ்டம் ஆன் பண்ணுங்க. எல்லா சிஸ்டமுக்கும் பூட் மெனுக்கு போகிறதுக்கு ஒவ்வொரு கீ இருக்கும். என்னோட சிஸ்டம்க்கு பார்த்தீங்கன்னா F9 தான் பூட் மெனு கீ. அதேமாதிரி உங்கள் சிஸ்டம்க்கு எது பூட் மெனு கீன்னு தெரிஞ்சுக்கோங்க. சிஸ்டம் ஆன் ஆகும்போது தொடர்ந்து அந்த பூட் மெனு கீயை ப்ரெஸ் பண்ணிக்கிட்டே இருங்க. உங்களுக்கு டேரெக்டாக பூட் மெனு ஆப்ஷனுக்கு போகும். இப்போ இந்த இடத்துல பார்த்தீங்கன்னா உங்களோட பென்ட்ரைவ் செலக்ட் பண்ணுங்க. என்னோட பென்ட்ரைவ் பார்த்தீங்கன்னா சாண்டிஸ்க்கு. இங்கே சாண்டிஸ்க்னு என்னோட பென்ட்ரைவ் இருக்குது. நான் ஜஸ்ட் அதை செலக்ட் பண்ணுறேன். ஜஸ்ட் அதை செலக்ட் பண்ணிட்டோன்னே ஓஎஸ் இன்ஸ்டால் பண்ணுறதுக்கான ஸ்டெப்ஸ்க்கு போகும். நமக்கு இதெல்லாம் ஒன்றுமே தேவையில்லை. இப்போ நான் சொல்கிற ஸ்டெப்ஸை அப்படியே ஃபாலோ பண்ணுங்கள். இப்போ உங்கள் சிஸ்டமில் ஷிஃப்ட் ப்ளஸ் F10 கீயை ப்ரெஸ் பண்ணுங்கள். உங்களுக்கு கமெண்ட் ப்ரொமோட்டுக்கு கொண்டு போகும். இந்த இடத்துல நான் சொல்கிற ஒரு சில கோடிங் அப்படியே டைப் பண்ணுங்கள். அந்த கோடிங் எல்லாமே உங்களுக்கு ஸ்க்ரீனில் அப்படியே காட்டுறேன். அதை பார்த்து அப்படியே எல்லாத்தையும் டைப் பண்ணுங்கள். எல்லாத்தையும் டைப் பண்ணிட்டோன்னே ஜஸ்ட் எல்லாத்தையும் க்ளோஸ் பண்ணிக்கோங்க. க்ளோஸ் பண்ணிட்டீங்கன்னா ஆட்டோமேட்டிக்காக உங்கள் சிஸ்டம் ரீஸ்டார்ட் ஆகும். ரீஸ்டார்ட் ஆகும்போதே நீங்கள் இன்சர்ட் பண்ணியிருக்க அந்த பென்ட்ரைவை ரிமூவ் பண்ணிடுங்க. ஓகே, இப்போ சிஸ்டம் ரீஸ்டார்ட் ஆகிட்டோன்னே இப்போ உங்களுக்கு பார்த்தீங்கன்னா அந்த பாஸ்வேர்டு என்டர் பண்ணுற அந்த பேஜுக்கு போய்ட்டு அப்படியே உங்களுக்கு நின்றுடும். இப்போ இந்த இடத்துல என்ன பண்ணுறீங்கன்னு பார்த்தீங்கன்னா இப்போ உங்கள் ஸ்க்ரீனுக்கு கீழே பார்த்தீங்கன்னா இது மாதிரியான ஒரு சிம்பிள் இருக்கும். ஜஸ்ட் அதை கிளிக் பண்ணுங்கள். ஒருவேளை இது மாதிரியான சிம்பிள் இல்லைன்னா உங்கள் கீபோர்டில் ஷிஃப்ட் கீயை தொடர்ந்து 5 டைம் ப்ரெஸ் பண்ணுங்கள். உங்களுக்கு கமெண்ட் ப்ரொமோட் ஓப்பன் ஆகும். இந்த இடத்துல கிரியேட் யூசர் பாஸ்வேர்டு 2ன்னு டைப் பண்ணுங்கள். இப்போ இந்த இடத்துல உங்கள் சிஸ்டம்க்கு நீங்கள் என்ன புது பாஸ்வேர்டு தர போகிறீங்களோ ஜஸ்ட் அந்த பாஸ்வேர்டு டைப் பண்ணிக்கோங்க. கீழே பார்த்தீங்கன்னா கன்ஃபார்ம் பாஸ்வேர்டுன்னு இருக்கும். ஜஸ்ட் மேலே டைப் பண்ண அந்த பாஸ்வேர்டு திருப்பியும் கீழே டைப் பண்ணிட்டு ஜஸ்ட் ஓகே மட்டும் கிளிக் பண்ணுங்கள். இப்போ நீங்கள் ஜஸ்ட் என்ன பாஸ்வேர்டு புதுசாக அந்த இடத்துல டைப் பண்ணீங்களோ ஜஸ்ட் அந்த பாஸ்வேர்டு அப்படியே இந்த இடத்துல டைப் பண்ணுங்கள். டைப் பண்ணி என்டர் கொடுங்க. ஆட்டோமேட்டிக்காக உங்களோட விண்டோஸ் உங்களுக்கு ஓப்பன் ஆகிடும். நான் இந்த ட்ரிக்கில் இந்த மெத்தடை ரொம்பவே வேகமாக சொல்லியிருப்பேன். இந்த மெத்தடை எப்படி பண்ணதுன்னு சொல்லிட்டு
நம்ம சேனலில் வந்து இதுக்குன்னு வந்து ஒரு தனி வீடியோவே வந்து போட்டிருக்கும். அந்த வீடியோ வந்து இன்னும் நீங்கள் வந்து செக் பண்ணி பார்க்கலன்னா இந்த இடத்துல வந்து ஒரு ஐ பட்டன் தரேன், மறக்காமல் அந்த வீடியோவை போய்ட்டு வந்து செக் பண்ணி பாருங்கள். ஓகே, நம்ம லிஸ்ட்டில் இருக்கிற தேர்ட் ட்ரிக் வந்து நம்ம கையில் இருக்கிற பென்ட்ரைவ் யூஸ் பண்ணி எப்படி வந்து நம்மளோட சிஸ்டமோட ரேம் வந்து இன்க்ரீஸ் பண்ணதுன்னு பார்க்கலாம். ஒரிஜினல் ரேமா இல்லை ஒரு விஷுவல் ரேமா. இதை பண்ணது மூலமாக என்ன ஒரு அட்வான்டேஜ்னு வந்து பார்த்தீங்கன்னா நம்மளோட சிஸ்டமோட பர்ஃபார்மன்ஸ் வந்து கொஞ்சம் வந்து அதிகரிக்கும். நம்ம வந்து ஏற்கனவே வந்து நம்ம சிஸ்டமில் இருக்கிற ஹார்ட் டிஸ்கை யூஸ் பண்ணி எப்படி நம்மளோட ரேம் வந்து இன்க்ரீஸ் பண்ணதுன்னு சொல்லிட்டு ஒரு தனி வீடியோ வந்து போட்டிருக்கும். அந்த வீடியோ வந்து பார்க்கலன்னா இந்த இடத்துல வந்து ஐ பட்டன் தரேன், அந்த வீடியோ வந்து பாருங்கள். நம்ம வந்து அந்த வீடியோ செஞ்ச அதே மெத்தட் தான் வந்து நம்ம வந்து இதுலேயும் வந்து செய்ய போகிறோம். ஏன்னா அதில் வந்து ஹார்ட் டிஸ்கை யூஸ் பண்ணி வந்து செஞ்சோம், இல்லை வந்து நம்ம வந்து பென்ட்ரைவ் யூஸ் பண்ணி வந்து செய்கிறோம். ஓகே, இதை வந்து எப்படி வந்து பண்ணதுன்னு சொல்லி வந்து இப்போ வந்து பார்க்கலாம். ஓகே, ஃபஸ்ட்டு வந்து உங்களோட பென்ட்ரைவ் வந்து உங்கள் சிஸ்டமில் வந்து இன்சர்ட் வந்து பண்ணிக்கோங்க. ஓகே, இப்போ உங்கள் சிஸ்டமில் இருக்கிற திஸ் பிசிக்கு வந்து போங்க. இப்போ இந்த இடத்துல வந்து பார்த்தீங்கன்னா நீங்கள் இன்சர்ட் பண்ண அந்த பென்ட்ரைவ் வந்து இருக்கும். இப்போ ஜஸ்ட் அந்த பென்ட்ரைவ் வந்து சிங்கிள் கிளிக் பண்ணிட்டு சைக்கிளிக் வந்து பண்ணுங்கள். இங்கே கீழே வந்து பார்த்தீங்கன்னா ப்ராப்பர்ட்டிஸ்னு சொல்லிட்டு ஒரு ஆப்ஷன் இருக்கும், அதை வந்து கிளிக் பண்ணுங்கள். இப்போ இந்த இடத்துல வந்து பார்த்தீங்கன்னா ரெடி பூஸ்ட்னு சொல்லிட்டு ஒரு ஆப்ஷன் வந்துருக்கும், ஜஸ்ட் அதை வந்து கிளிக் பண்ணுங்கள். ஓகே, இப்போ அது கீழே வந்து பார்த்தீங்கன்னா எவ்வளோ ஜிபியை வந்து நீங்கள் வந்து விஷுவல் ரேமுக்காக வந்து அலோகேட் பண்ண போகிறீங்கன்னு சொல்லி வந்து கேட்கும். நான் வந்து இங்கே வந்து ஒரு 4 ஜிபியை வந்து விஷுவல் ரேமுக்காக வந்து அலோகேட் பண்ண போகிறேன். ஆனால் நான் கரெக்டாக வந்து 4 ஜிபியை வந்து செலக்ட் வந்து பண்ணிக்கிறேன். ஓகே, இப்போ இங்கே பார்த்தீங்கன்னா தெரியும் 4437 MBயை வந்து நான் வந்து அலோகேட் வந்து பண்ணியிருக்கேன். இது வந்து ஜிபியில் வந்து கணக்கு பண்ணால் கிட்டத்தட்ட வந்து 4 GB வந்து வரும். ஓகே, உங்களுக்கு வேண்டிய ஜிபியை வந்து இந்த இடத்துல வந்து செலக்ட் வந்து பண்ணிடுங்க. இப்போ இங்கே மேலே வந்து பார்த்தீங்கன்னா யூஸ் திஸ் டிவைஸ்னு சொல்லிட்டு உங்களுக்கு வந்து ஒரு ஆப்ஷன் இருக்கும், ஜஸ்ட் அதை வந்து செலக்ட் வந்து பண்ணுங்க. ஓகே, இப்போ இங்கே கீழே வந்து பார்த்தீங்கன்னா அப்ளைன்னு சொல்லிட்டு ஒரு ஆப்ஷன் இருக்கும், ஜஸ்ட் அதை கிளிக் பண்ணி ஓகே வந்து கிளிக் பண்ணுங்க. ஓகே, இப்போ இங்கே பார்த்தீங்கன்னா தெரியும் இப்போ என்னோட பென்ட்ரைவில் வந்து நான் ஃபுல்லாகவே வந்து எம்டியாக தான் வந்து வச்சுருந்தேன். இப்போ அந்த பென்ட்ரைவில் வந்து 4 ஜிபி வந்து விஷுவல் ரேமுக்காக வந்து அலோகேட் ஆயிடுச்சு. இங்கே பார்த்தீங்கன்னா தெரியும் 4 ஜிபி வந்து இந்த இடத்துல வந்து லெஸ் வந்து ஆயிடுச்சு. ஓகே, இப்போ நீங்கள் உடனே வந்து உங்கள் சிஸ்டமோட ப்ராப்பர்ட்டிஸ்க்கு போயிட்டு வந்து பார்த்தீங்கன்னா கண்டிப்பாக வந்து உங்களுக்கு வந்து அந்த இடத்துல வந்து ரேம் வந்து மாறி இருக்காது. ஏன்னா இது வந்து நான் ஸ்டார்டிங்லேயே சொன்னேன், இது வந்து ஒரு விஷுவல் ரேமு. நீங்கள் வந்து செட்டிங் போய் பார்த்தா தான் உங்களுக்கு வந்து அந்த இடத்துல வந்து இருக்கும். இந்த ரேம் மூலமாக வந்து நம்ம சிஸ்டமோட பர்ஃபார்மன்ஸ் வந்து ஓரளவுக்கு வந்து இன்க்ரீஸ் வந்து பண்ணிக்கலாம். உங்கள் சிஸ்டமில் வந்து நீங்கள் வந்து ஒரு ரேமை வந்து உங்கள் சிஸ்டம்குள்ளே வந்து இன்சர்ட் பண்ணிட்டு அது தர பர்ஃபார்மன்ஸை விட இந்த விஷுவல் ரேம் வந்து கொஞ்சம் கம்மியான பர்ஃபார்மன்ஸ் தான் வந்து தரும். ஆனால் எனக்கு வந்து பார்த்தீங்கன்னா இது வந்து ஓரளவுக்கு நல்ல பர்ஃபார்மன்ஸே வந்து தந்துச்சு. எனக்கு வந்து இது வந்து எந்த இடத்துல வந்து யூஸ் ஆயிடுச்சுன்னு பார்த்தீங்கன்னா, இப்போ நான் ஏதாச்சும் வந்து வீடியோ வந்து ரெண்டர் வந்து பண்ணுறேன்னா எனக்கு வந்து அது வந்து ரொம்ப வந்து ஸ்லோவாக இருந்துச்சு. அதுமாதிரி சமயத்தில் நான் வந்து என்னோட பென்ட்ரைவ் வந்து விஷுவல் ரேமுக்காக வந்து அலோகேட் வந்து பண்ணும்போது எனக்கு வந்து அந்த ரெண்டர் ஸ்பீட் வந்து கொஞ்சம் வந்து ஸ்பீடாக வந்து இருக்குது. ஓகே, இப்போ வந்து வீடியோ கடைசிக்கு வந்து வந்துட்டும். இந்த ட்ரிக் வந்து பிடிச்சிருந்துச்சுன்னா மறக்காமல் வந்து கமெண்டில் வந்து சொல்லுங்கள். இந்த ட்ரிக் இல்லாமல் வேறு ஏதாச்சும் ட்ரிக் வந்து உங்களுக்கு வந்து தெரிஞ்சிருந்துச்சுன்னா கமெண்டில் வந்து சொல்லுங்கள், மற்றவங்களும் வந்து தெரிஞ்சுப்பாங்க. ஓகே, வீடியோ வந்து பிடிச்சிருந்துச்சுன்னா வீடியோக்கு வந்து ஒரு லைக் பட்டனை வந்து கிளிக் பண்ணுங்கள். உங்கள் நண்பர்களுக்கு வந்து இந்த வீடியோ வந்து ஷேர் பண்ணுங்கள். வேறு என்ன வீடியோ போடலாம் சொல்லிட்டு மறக்காமல் கமெண்ட் செக்ஷனில் வந்து லீவ் பண்ணுங்கள். நம்ம சேனலில் வந்து கண்டிப்பாக அந்த வீடியோ வந்து போஸ்ட் பண்ணலாம். நன்றி.